வாங்குறது முதியதோர் தொகைதான் என்பது உணராத ஹீரோயின்களும், கொடுக்கிறது பென்ஷன் தான் என்பதை அறியாத தயாரிப்பாளர்களும் இருக்கும் வரை தமன்னா மாதிரியான பேரிளம் பெண்களுக்கு கொண்டாட்டம் தான். தமன்னாவின் முடிந்து போன மார்க்கெட்டை மறுபடியும் புதுப்பித்த பெருமை பாகுபலிக்கே உண்டு. அந்த படத்தின் கேமரா ஒர்க்கும் இறைக்கப்பட்ட கோடிகளும் தமன்னாவை தேவைக்கு அதிகமாகவே தேவதையாக்கிவிட்டது. அது வரைக்கும் லட்சங்களில் வாங்கி கொண்டிருந்த தன் சம்பளத்தை கோடிக்கும் தாண்டி உயர்த்தினார் அவர். அதுக்கப்புறம் அவர் படங்கள் பாகுபலி மாதிரி ஓட வேண்டும் அல்லவா? இருந்தாலும் வெள்ளை தாஜ்மஹாலில் மேலும் கொஞ்சம் எனாமல் பெயிண்ட் அடித்ததை போல வெளிச்சமாக இருக்கும் அவரிடம் மயங்கி கொண்டிருக்கிறது ஊர். அதற்கு நம்ம சிம்புவும் விதிவிலக்கல்ல. தன்னை விட வயதில் முதிர்ந்த பெண்கள் என்றால் ஹவாலா பணம் போல கமுக்கமாக சிரிக்கும் குணமுள்ளவராச்சே. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்திற்காக தமன்னாவை புக் பண்ணிய போது சந்தோஷத்தின் எல்லைக்கே போனாராம் சிம்பு. தமன்னாவிடம் பேசிய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் 1 கோடி சம்பளம் பேசி முடிச்சாராம். அட்வான்ஸை 2 நாட்களில் வந்து தருவதாக சொன்னார். ஏதோதோ காரணங்களால் 4 நாட்கள் கழித்துதான் போனாராம். கொதிநிலையில் இருந்த தமன்னா, ஏன் 2 நாள் தாமதமா வந்தீங்க? இப்ப என்னோட சம்பளம் 1.25 கோடி, இஷ்டம்னா பேசலாம் இல்லனா போகலாம் என்று சொல்ல பதறி போன மைக்கேல் ராயப்பன், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா என்று டைரக்டரிடம் சிம்புமிடம் கேட்க, ஆமா என்றார்களாம் இருவரும். வேறு வழி, 1/4 கோடியை எக்ஸ்ட்ராவாக அழுது விட்டு வந்திருக்கிறார் மைக்கேல். அம்மா கட்சியில நெஞ்ச நிமித்திட்டு நடை போட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லப்பா.